சிஎஸ்எஸ்ல சாப்டர் 7 பார்க்க போகிறோம். அதில் வந்து மொத்தம் 4 பார்க்க போகிறோம். சூடோ கிளாஸ், சூடோ எலிமெண்ட், நேவிகேஷன் பார் அண்ட் ட்ராப் டவுன். சூடோ கிளாஸ் அப்படின்னா என்னென்னா, நம்ம வந்து எலிமெண்ட் செலக்ட் பண்ணுறதுல வந்துட்டு எக்ஸ்ட்ரா வந்து என்ஹான்ஸ் பண்ணி செலக்ட் பண்ணுறது வந்து சூடோ கிளாஸ். அதாவது இப்போ எப்படின்னா, இப்போ வந்து ஒரு டிவிஷனுக்குள்ளே இருக்கிற ஒரு பர்டிகுலர் எலிமெண்ட்டை சூஸ் பண்ணுறப்ப வந்துட்டு நம்ம வந்துட்டு ஐடியும் கொடுக்கல, கிளாஸும் கொடுக்கல, பட் அந்த எலிமெண்ட்டை வந்து டாம்லையும் கால் பண்ண முடியாது அப்படிங்கிற சுச்சுவேஷனில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு சைல்டு, லாஸ்ட் சைல்டு அந்த மாதிரி வந்து சூடோ கிளாஸஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி சூடோ கிளாஸஸை யூஸ் பண்ணோம்னா நமக்கு கால் பண்ணுறப்ப வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம வந்து ஆல்ரெடி சிஎஸ்எஸ் லிங்க்கில் பார்த்துருப்போம். அதாவது வந்து லிங்க், விசிட்டட், ஆக்டிவ் அந்த மாதிரி லிங்க்ஸ் எல்லாம் பார்த்துருப்போம். ஸோ அது எல்லாமே இந்த சூடோ கிளாஸ்க்குள்ளே மட்டும்தான் இன்க்ளூட் ஆகும். ஸோ இப்போ இந்த சூடோ கிளாஸில் வந்து 2 எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஸோ நம்ம இப்போ ஒரு நியூ ஃபைல் க்ரியேட் பண்ண போகிறோம். அந்த ஃபைல் நேம் வந்துட்டு sudo.htmlனு சேவ் பண்ணுறோம். ஸோ அதோட டாக் டைப் மென்ஷன் பண்ணுறோம். தென் HTML பேசிக் கோடிங் டைப் பண்ணுறோம். தென் இதோட டைட்டில் செட் பண்ணுறோம், sudo class demo. ஸோ வந்துட்டு sudo classes மொத்தம் 2 டைப்ஸ் ஆஃப் sudo classes இருக்குது. அதாவது வந்துட்டு நம்ம ஆல்ரெடி லிங்க்கில் பார்த்துருப்போம். அந்த லிங்க்கில் வந்துட்டு a:link, a:visited, a:active, a:hover. ஸோ இது வந்து சிஎஸ்எஸ் லிங்க்ஸில் பார்த்துருப்போம். இது வந்து இட் இஸ் ஒன் டைப் ஆஃப் sudo கிளாஸ். இதில் வந்து இன்னொரு sudo கிளாஸ் இருக்குது. அது எப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு சைல்டு, லாஸ்ட் சைல்டு, nth சைல்டு அப்படிங்கிற ஒரு 3 கிளாஸஸ் இருக்குது. ஸோ இந்த sudo கிளாஸஸில் வந்து எப்படி நம்ம சைல்டை கால் பண்ணோம் அப்படிங்கிறத இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு அப்படிங்கிற டேகில் வந்துட்டு ஒரு 3 லைன் கொடுப்போம். திஸ் இஸ் அ ஃபஸ்ட்டு சைல்டு paragraph. Next, this is a second child paragraph. Next, this is a third child paragraph. ஸோ இப்படி நம்ம கொடுத்துருக்குறோம். ஸோ இப்போ வந்துட்டு இதோட அவுட்புட் பார்க்கலாம். ஸோ டெஸ்க்டாப் போகிறோம். டெஸ்க்டாப்பில் sudo.html அப்படிங்கிற ஒரு ஃபைலை இப்போ ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ ஃபஸ்ட் இந்த sudo கிளாஸஸில் நம்ம 4 பார்த்துருப்போம். link, visited, active and hover. ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து 3 பேராகிராஃப் இருக்குது. திஸ் இஸ் அ ஃபஸ்ட் சைல்டு பேராகிராஃப், செகண்ட் சைல்டு பேராகிராஃப் அண்ட் தேர்ட் சைல்டு பேராகிராஃப். ஸோ இதில் வந்து sudo எலிமெண்ட், அதாவது வந்து இந்த ஃபஸ்ட்டு சைல்டு, செகண்ட் சைல்டு அப்படிங்கிற sudo எலிமெண்ட்டை யூஸ் பண்ணி எப்படி இதை ஆக்சஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இதுக்கான ஸ்டைல் வந்து நம்ம வந்து இதிலே இன்க்ளூட் பண்ணிக்கலாம், ஸ்டைலுங்கிற எலிமெண்ட்டை யூஸ் பண்ணி. இப்போ வந்துட்டு பியோட கலர் வந்துட்டு ஒரு வேல்யூ செட் பண்ணுவோம். ஸோ நம்ம வந்து 45, 155, 45னு ஒரு கலர் செட் பண்ணிட்டோம். இதோட அவுட்புட் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஸோ அதை செட் பண்ணியாச்சு. 3 பேராகிராஃப்மே வந்து க்ரீன் கலரில் இருக்குது. இங்கே எப்படி நம்ம sudo கிளாஸ் யூஸ் பண்ணுறோங்கிறத பார்ப்போம். ஸோ நமக்கு இந்த ஃபஸ்ட்டு பேராகிராஃபுக்கு மட்டும் கலர் வந்து ப்ளூ கலரில் வரணும். ஸோ அதை எப்படி நம்ம sudo கிளாஸ் வச்சு ஆக்சஸ் பண்ணுவோன்னா, p:first child அப்படின்னு கொடுத்துட்டு, ஸோ இதுக்கு கீழே வந்து நம்ம ரூல்ஸ் எழுதுனோம்னா ஸோ அதுக்கேற்ற மாதிரி கலர் சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நம்ம நியூ கலர் ஆர்ஜிபி வேல்யூ கொடுக்குறோம். ஸோ இதோட அவுட்புட் எப்படி வருதுன்றதை பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து அவுட்புட் வரல. எதனாலன்னா வந்து நம்ம ஃபஸ்ட் சைல்டுன்னு சூஸ் பண்ணிட்டோம், பட் வந்து எந்த பேரண்ட்டு நம்ம சூஸ் பண்ணல. ஸோ அதனால் வந்து இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு பேரண்ட் எலிமெண்ட் நம்ம க்ரியேட் பண்ணணும். ஸோ அதை எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ p:first childன்னு இருக்குது. இந்த பேராகிராஃப்க்கு முன்னாடி ஒரு பேரண்ட் எலிமெண்ட் நம்ம க்ரியேட் பண்ணுறோம். ஸோ அதை வந்து டிவிஷன் நம்ம மென்ஷன் பண்ணுறோம். ஸோ வந்துட்டு div of first child, அதாவது வந்து டிவிஷனில் ஃபஸ்ட்டு சைல்டோட கலர் மட்டும் சேஞ்ச் ஆகும். ஸோ இப்போ அதை வந்து அவுட்புட் எப்படி வருதுன்னு பார்ப்போம். ஸோ இப்போவும் நமக்கு அந்த அவுட்புட் வரல. ஸோ என்ன எரர் வருதுன்னு பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல div:first childன்னு கொடுத்துருக்கோம். ஆக்சுவலாக அது என்ன மென்ஷன் பண்ணுதுன்னா, இந்த டிவிஷனோட ஃபஸ்ட்டு சைல்டு, அதாவது வந்து டிவிஷனை வந்து ஒரு சைல்டை அஸ்யூம் பண்ணுது. ஸோ வந்து இந்த டிவிஷனில் பியில் வந்துட்டு ஃபஸ்ட்டு சைல்டு, அதாவது வந்து டிவிஷனுக்குள்ளே இருக்கிற ஒரு சைல்டு எலிமெண்ட் வந்து பிங்கிற பேராகிராஃப். ஸோ அந்த பேராகிராஃபில் ஃபஸ்ட்டு சைல்டு நம்ம மென்ஷன் பண்ணுறோம். ஸோ div p:first child இதை நம்ம கொடுத்துட்டோம். ஸோ இது கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு அவுட்புட் எப்படி வருதுங்கிறத பார்ப்போம். ஸோ நமக்கு அவுட்புட் சேஞ்ச் ஆகிடுச்சு. அதாவது வந்து இந்த டிவிஷனில் பியில் ஃபஸ்ட்டு சைல்டோட கலர் மட்டும் சேஞ்ச் ஆகும்னு நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ அதே மாதிரி ஃபஸ்ட்டு சைல்டுக்கு வந்து இப்போ நமக்கு அவுட்புட் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் லாஸ்ட் சைல்டு அப்படிங்கிற இன்னொரு sudo கிளாஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ div of p:last child அப்படின்னு கொடுத்துட்டோம். ஸோ அதோட கலரில் வந்துட்டு
RGBல வந்துட்டு ஒரு வேல்யூ கொடுக்குறோம் 90, 200 and 120. ஸோ இந்த வேல்யூ எப்படி டிஸ்ப்ளே ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ நம்ம பேஜ் ரிஃப்ரெஷ் பண்ணியாச்சு. ஸோ இந்த இடத்துல கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. நமக்கு வந்து ஜூம் பண்ணி பார்த்தோம்னா இந்த கலர் சேஞ்சஸ் நமக்கு டிஃப்ரெண்ட்டாக தெரியும். ஸோ வந்து ஃபஸ்ட்டு சைல்டு அண்ட் லாஸ்ட் சைல்டை வந்து நம்ம கால் பண்ணியாச்சு. ஸோ இப்போ மாதிரி இன்டர்மீடியேட்டில் இருக்க சைல்டுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த இடத்துல nth சைல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு சுடோ கிளாஸ் இருக்குது. ஸோ அதை எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ div p of colon nth child அப்படின்னு கொடுத்துட்டோம்னா அந்த nthல வந்துட்டு நம்ம என்ன வேல்யூ கொடுக்க போகிறோம். சப்போஸ் இப்போ வந்து செகண்ட் சைல்டு அப்படின்னு கொடுத்துட்டோம்னா அதாவது வந்துட்டு செகண்ட் சைல்டுனா ஃபஸ்ட்டு சைல்டு லாஸ்ட் சைல்டு வந்து சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் இப்போ nth சைல்டில் ரெண்டாவது சைல்டு அதாவது திஸ் இஸ் த செகண்ட் சைல்டு அப்படின்னு இருக்கிற அதில் மட்டும் நமக்கு வேல்யூ சேஞ்ச் ஆகும். ஸோ கலரில் வந்துட்டு RGB 255 255 255ன்னு கொடுக்குறோம். ஸோ இப்போ என்ன அவுட்புட் நமக்கு வருதுன்னு பார்ப்போம். ஸோ நம்ம பேஜை ரிஃப்ரெஷ் பண்ணியாச்சு. ஸோ ஆக்சுவலாக வந்து இந்த இடத்துல ஒயிட் கலர் டெக்ஸ்ட் வந்திருக்கு. நம்ம இதை கிளிக் பண்ணி ஹோவர் பண்ணால் நமக்கு அந்த அவுட்புட் கிடைக்கும். ஸோ அதே மாதிரி சுடோ கிளாஸ் யூஸ் பண்ணப்போ ஃபஸ்ட்டு சைல்டுங்கிற சுடோ கிளாஸ் யூஸ் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட் எலிமெண்ட் நம்ம கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. தென் லாஸ்ட்டு சைல்டு யூஸ் பண்ணோம். சப்போஸ் வந்து மல்டிபிள் சைல்ட்ஸ் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல வந்து நம்ம nth சைல்டு அப்படிங்கிற ஒரு சுடோ கிளாஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதான் வந்து CSS சுடோ கிளாஸில் எப்படி பர்டிகுலர் எலிமெண்ட்டை கால் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான மெத்தட். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு சுடோ எலிமெண்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். சுடோ எலிமெண்ட்டுங்கிறது என்னன்னா ஆஸ் யூஷுவல் வந்து சுடோ கிளாஸோட ஃபங்க்ஷனாலிட்டியே தான். ஸோ வந்து செலக்டருக்கு அப்புறம் வந்துட்டு ஒரு கோலன் வச்சு அந்த சுடோ எலிமெண்ட் நேமை மென்ஷன் பண்ணுவோம். ஸோ சுடோ எலிமெண்ட் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோன்னா சுடோ கிளாஸஸ் வந்து ஒரு எலிமெண்ட்டை கால் பண்ணுறதுக்காக. சுடோ எலிமெண்ட் வந்துட்டு ஆல்ரெடி இருக்கிற ஒரு எலிமெண்ட்டில் பர்டிகுலர் டெக்ஸ்ட்டை கால் பண்ணுறதுக்காக. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு பேராகிராஃபில் வந்து ஃபஸ்ட் லைனை கால் பண்ணணும்னா அதே மாதிரி p:, ஃபஸ்ட் லைன் அப்படின்னு கால் பண்ணலாம். இல்லைன்னா வந்து ஒரு பேராகிராஃபில் இருக்கிற ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட்டை கால் பண்ணணும் அப்படின்னா ஆஸ் யூஷுவலாக வந்துட்டு p:, ஃபஸ்ட் டெக்ஸ்ட். ஸோ இதே மாதிரி ரெண்டு சுடோ எலிமெண்ட்ஸ் இருக்குது. தென் வந்துட்டு ஒரு டெக்ஸ்ட்டில் வந்துட்டு ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் நம்ம கலர் செட் பண்ணணும் அப்படின்னம்னா அதுக்கான ரெண்டு சுடோ எலிமெண்ட் இருக்குது. அதுக்கு வந்துட்டு ஆஃப்டர் அண்ட் பிஃபோர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த சுடோ எலிமெண்ட்ஸ் சுடோ கிளாஸஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம சைல்டை வந்து செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கோலன் வச்சு இந்த சுடோ எலிமெண்ட்ஸையும் கிளாஸஸையும் நம்ம கால் பண்ணுவோம். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்துட்டு ஸ்டைல் ரூல்ஸ் வந்து நம்ம ரைட் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்துட்டு சுடோ எலிமெண்ட்ஸ் வந்து எப்படி ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இங்கே வந்து நம்ம ஒரு சுடோ எலிமெண்ட் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அந்த இடத்துல ஒரு பேராகிராஃப் கிரியேட் பண்ண போகிறோம். அந்த பேராகிராஃப் கண்டென்ட்டுக்காக நம்ம ஒரு சாம்பிள் கண்டென்ட் எடுத்து போடுவோம். திஸ் இஸ் அ பேராகிராஃப் டேக். இட் இஸ் அ டெமான்ஸ்ட்ரேஷன் ஆஃப் சுடோ எலிமெண்ட் அண்ட் சுடோ கிளாஸஸ். ஸோ இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சிருக்க திஸ் அப்படிங்கிற கலர் மட்டும் நமக்கு சேஞ்ச் ஆகணும் அப்படின்னா இப்போ வந்து இதை எப்படி நம்ம கால் பண்ணுறோம் அப்படின்னா ஸ்டைல்ஸில் வந்துட்டு ஸோ p:, சுடோ கிளாஸுக்கு வந்து சிங்கிள் கோலன் மட்டும்தான். சுடோ எலிமெண்ட்ஸுக்கு வந்துட்டு ரெண்டு கோலன் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ p ஃபஸ்ட் லெட்டர் அப்படின்னு யூஸ் பண்ணோம்னா அதோட ஃபஸ்ட் லெட்டரோட கலர் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் லெட்டரோட கலர் நம்ம சேஞ்ச் பண்ணி காட்டணும். அப்படி இல்லைன்னா அது மற்ற டெக்ஸ்ட்லேருந்து வேரி பண்ணி காட்டணும். ஸோ அதுக்காக இதோட ஃபாண்ட் சைஸை நம்ம வந்து மாற்றுவோம். ஸோ ஃபாண்ட் சைஸ் வந்து ஒரு 15 பிக்சல் அப்படின்னு வச்சுக்குவோம். ஸோ இதோட அவுட்புட் இப்போ எப்படி வருதுங்கிறத பார்ப்போம். ஸோ நம்ம பேஜ் ரிஃப்ரெஷ் பண்ணியாச்சு. ஸோ இந்த இடத்துல பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு டீங்கிறதோட சைஸ் மட்டும் கொஞ்சம் வேரி ஆகிருக்கும். பட் வந்து நமக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியாது அப்படிங்கிறதுனால நம்ம இன்னொரு சைஸ் வந்து பெருசாக்கி காட்டுவோம். ஸோ ஃபாண்ட் சைஸ் வந்துட்டு ஒரு 30 பிக்சல் அப்படின்னு கொடுக்குறோம். ஸோ இப்போ சேவ் பண்ணியாச்சு. இதோட அவுட்புட்ஸ் பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு லெட்டர் அதாவது அந்த டீங்கிற லெட்டரோட சைஸ் மட்டும் நமக்கு சேஞ்ச் ஆகிக்கிறது நல்லாவே தெரியுது. இப்போ வந்து ஃபஸ்ட்டு லைனோட அதாவது வந்து அந்த ஃபஸ்ட் லைனோட சைஸ் மட்டும் எப்படி பெருசாகுது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ p:, ஃபஸ்ட் லைன் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம். தென் வந்து இந்த ஃபஸ்ட் லைனுக்கு வந்துட்டு ஃபாண்ட் ஸ்டைல் போல்ட் அப்படின்னு கொடுப்போம். ஸோ இதோட அவுட்புட் எப்படி வருதுங்கிறத இப்போ பார்க்கலாம். ஸோ இந்த அவுட்புட் நமக்கு வந்து போல்டாக இருக்குது. பட் வந்து நமக்கு கிளியராக தெரியல. ஸோ அதனால் ஃபாண்ட் ஸ்டைலில் வந்துட்டு வேறு ஏதாவது ஒரு ஸ்டைல் அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபாண்ட் ஸ்டைல் போல்டுக்கு பதிலாக இட்டாலிக் அப்படிங்கிறத அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஸோ வந்துட்டு பீல் இருக்க ஃபஸ்ட் லைனுக்கு மட்டும் இப்போ இட்டாலிக் வந்து அப்ளை ஆகும். ஸோ நம்ம ரிஃப்ரெஷ் பண்ணவுடனே இந்த 3 பேராகிராஃபுக்கும் வந்துட்டு திஸ் இஸ் அ ஃபஸ்ட் சைல்டு அந்த பேராகிராஃபில் இருந்து லாஸ்ட் பேராகிராஃப் வரைக்கும் நமக்கு இட்டாலிக் அப்ளை ஆகிருக்கு.
நம்ம வந்துட்டு queryல வந்து ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் தான் கொடுத்தோம். பட் வந்து இந்த இடத்துல எல்லாமே அப்ளை ஆயிருக்கு. எதனால அப்படின்னா இந்த பேராகிராஃப் எல்லாமே வந்துட்டு ஒரு சிங்கிள் லைனோடய முடிஞ்சிடுச்சு. சப்போஸ் வந்து நம்ம பேராகிராஃப் வந்து 2 to 3 லைன்ஸ் போச்சுன்னா இதில் ஃபர்ஸ்ட் லைனுக்கு மட்டும் அது அப்ளை ஆகும். ஸோ நாம sudo class and sudo element ரெண்டுமே பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து சிஎஸ்எஸ்ல இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக், அதாவது வந்துட்டு எப்படி ஒரு நேவிகேஷன் பார் ஜென்ரேட் பண்ண போகிறோம், தென் எப்படி ஒரு ட்ராப் டவுன் ஜென்ரேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த நேவிகேஷன் பார் ட்ராப் டவுன்லேயும் வந்துட்டு சில பொசிஷனிங் எலிமெண்ட்ஸும் இப்போ வந்து sudo classes அந்த hover எல்லாமே அந்த கான்செப்ட் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இதை அப்ளை பண்ணி எப்படி நம்ம ஒரு நேவிகேஷன் பாரும் ஒரு ட்ராப் டவுனும் நம்ம ஜென்ரேட் பண்ணுறோங்கிறத பார்க்கலாம். ஸோ நேவிகேஷன் பார் அப்படிங்கிறது வந்து எதுவுமே கிடையாது. எல்லா வெப்சைட்லேயும் வந்து ஒன்று ரைட் கார்னர் இல்லை லெஃப்ட் கார்னரில் வந்துட்டு எல்லா ஒரு நேவிகேஷன் கொடுத்துருப்பாங்க. அதாவது வந்து ஹோம், அபவுட், கண்டென்ட், கான்டாக்ட், ஸோ இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே வந்து நேவிகேஷன் பார்னு சொல்லுவோம். ஸோ இது எப்படி நம்ம ஈஸியாக டெவலப் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இங்கே வந்துட்டு நம்ம ஒரு நியூ ஃபைல் கிரியேட் பண்ணிக்குவோம். அதை சேவ் வந்துட்டு navigation.html அப்படின்னு சேவ் பண்ணிக்கிறோம். ஸோ வந்து டாக் டைப்பை நம்ம வந்து மென்ஷன் பண்ணுறோம். டாக் டைப்பில் வந்துட்டு நம்ம கேப் ஸ்மால் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஸோ இப்போ டைட்டில் வந்துட்டு நேவ் பார் டெமோ அப்படின்னு நம்ம சேவ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து நேவிகேஷன் பாரை வந்து ஜென்ரேட் பண்ண போகிறோம். ஸோ வந்துட்டு HTML4ல் யூஸ் பண்ணோம்னா நம்ம வந்துட்டு ஆஸ் யூஷுவலாக வந்து எலிமெண்ட் கிரியேட் பண்ணி நேவிகேட் பண்ணுவோம். பட் வந்துட்டு நமக்கு HTML5ல் நேவுங்கிற ஒரு டேக் இருக்குது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து நமக்கு நேவிகேஷன் பார் கிரியேட் ஆகிடும். ஸோ இந்த இடத்துல வந்து 4 கண்டென்ட் இருக்க மாதிரி நேவிகேஷன் பார் ஜென்ரேட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஹோம், செகண்ட் வந்துட்டு அபவுட், தேர்ட் கண்டென்ட், தென் ஃபோர்த் வந்துட்டு கான்டாக்டர். ஸோ இப்போ டேரெக்டாக இதோட அவுட்புட் எப்படி வருதுங்கிறத பார்ப்போம். ஸோ டெஸ்க்டாப்பில் navigation.htmlங்கிற ஃபைலுக்கு போயிட்டோம். ஓப்பன் வித் கூகுள் க்ரோம். ஸோ இந்த இடத்துல நமக்கு ஒரு நேவிகேஷன் கிடச்சிருக்கு. பட் வந்து இது அந்தளவுக்கு அட்ராக்டிவ்லாம் கிடையாது. ஸோ இதை வந்து எப்படி அட்ராக்டிவ் நேவிகேஷன் பாராக நம்ம கொண்டு வரோங்கிறத பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல ஸ்டைல் எலிமெண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்டைல்ஸ் கிரியேட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த நேவிகேஷன் பாரை பேஜோட சென்டருக்கு கொண்டு வருவோம். அப்போ தான் பார்க்குறதுக்கு அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ வந்துட்டு மார்ஜின் லெஃப்ட் 30%ன்னு கொடுக்குறோம். ஸோ இது ஆல்மோஸ்ட் சென்டருக்கு வந்துடும். தென் வந்து இதோட பேக்ரவுண்ட் கலரை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். பேக்ரவுண்ட் கலர் நம்ம டீல் அப்படிங்கிற ஒரு கலர் வச்சுக்குவோம். தென் வந்து இதோட டெக்ஸ்ட் கலர்ஸ் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும். அதுக்கு வந்து ஒயிட் கலர் வச்சுக்குவோம். ஸோ இப்போ வந்து நேவிகேஷன் பார் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். ஸோ நம்ம ரிஃப்ரெஷ் பண்ணியாச்சு. நமக்கு வந்து 30%க்கு அப்புறம் நேவிகேஷன் பார் கிடச்சிருச்சு. பட் என்னென்னா இந்த பேஜ் ஃபுல்லாக வந்து நமக்கு வந்து நேவிகேஷன் பாரோட கலர் இருக்குது. ஸோ இதை வந்து எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். ஸோ வந்துட்டு அந்த ஃபுல்லாக பேக்ரவுண்ட் கலர் வராமல் பர்டிகுலர் இடத்துல மட்டும் வரணும் அப்படின்னா வந்துட்டு நம்ம வந்து பொசிஷனிங் யூஸ் பண்ணுவோம். பொசிஷனில் வந்துட்டு அப்சல்யூட் யூஸ் பண்ணோம்னா எந்த இடத்துல இந்த நேவிகேஷன் பார் இருக்கோ அந்த அப்சல்யூட் இடத்துல மட்டும்தான் நமக்கு கலர் கிடைக்கும். ஸோ இதோட அவுட்புட் எப்படி வருதுங்கிறத பார்ப்போம். ஸோ நமக்கு வந்துட்டு அந்த பேக்ரவுண்டில் இருக்க கலர்லாம் கட் ஆகி எந்த இடத்துல நேவிகேஷன் பார் இருக்கோ அதில் மட்டும் வந்திருக்கு. இப்போ வந்து நமக்கு நேவிகேஷன் பார் ரொம்ப சின்னதாக இருக்குது. ஸோ வந்து இப்போ நம்ம ஃபாண்ட் ஸ்டைல் யூஸ் பண்ணி இதை நம்ம பெருசாக்க போகிறோம். ஸோ நேவிகேஷன் பாரில் வந்துட்டு ஃபாண்ட் சைஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்டைல் ரூல் யூஸ் பண்ணி 20 பிக்சல் கொடுத்து இப்போ வந்து இந்த நேவிகேஷன் பார் நம்ம பெருசாக்குறோம். ஸோ வந்துட்டு நமக்கு நேவிகேஷன் பார் கொஞ்சம் பெருசாக கிடச்சிருச்சு. தென் வந்துட்டு இன்னமும் நமக்கு வந்து கலர் ஒயிட் கொடுத்தாலுமே வந்துட்டு நம்ம லிங்க் யூஸ் பண்ணியிருக்கனால எல்லாமே வந்து ப்ளூ அண்டர்லைனில் இருக்குது. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து sudo கிளாஸ் யூஸ் பண்ண போகிறோம். அதாவது வந்துட்டு இந்த இடத்துல a.link visited active இந்த sudo கிளாஸஸ் வந்து எப்படி இந்த இடத்துல யூஸ் பண்ண போகிறோங்கிறத பார்ப்போம். ஸோ நேவுங்கிற ஒரு டேகுக்குள்ளே இருக்கிற ஏங்கிற ஆங்கர் டேக். ஸோ இப்படி டாம் வச்சு நம்ம கால் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு அந்த அண்டர்லைன் வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும். ஸோ டெக்ஸ்ட் டெக்கரேஷன் நானுன்னு கொடுத்துட்டோம்னா அந்த டெக்கரேட் ரிமூவ் ஆகிடும். தென் வந்துட்டு கலர் வந்து நம்ம இப்போ சேஞ்ச் பண்ணணும். இப்போ வந்து ஒயிட் அப்படின்னு சேஞ்ச் பண்ணிட்டோம். ஸோ இப்போ அவுட்புட் எப்படி வருதுன்னு பார்ப்போம். ஸோ நம்ம பேஜ் ரிஃப்ரெஷ் பண்ணியாச்சு. ஸோ நமக்கு அண்டர்லைன் போயிடுச்சு. தென் வந்துட்டு அதோட கலர் வந்துட்டு ஒயிட் கலர் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து ஆல்மோஸ்ட் நமக்கு நீட்டான நேவிகேஷன் பார் கிடச்சிருச்சு. ஸோ இன்னும் அட்ராக்டிவாக மாற்றணும் அப்படின்னா வந்துட்டு எல்லாத்துக்குமே இன்பிட்வீனுக்கு வந்து ஸ்பேஸ் விடணும். ஸோ அதுக்காக என்ன பண்ணுறோன்னு பார்க்கலாம். ஸோ nav a அப்படின்ற இடத்துல இருந்துட்டு மார்ஜின் லெஃப்ட் ஒரு 10 பிக்சல் தள்ளி வைக்கிறோம். ஸோ இப்போ எப்படி அந்த அவுட்புட் வருதுன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம பேஜ் ரிஃப்ரெஷ் பண்ணியாச்சு. நமக்கு மார்ஜின் லெஃப்ட் ஆகி ஆல்மோஸ்ட் வந்துட்டு கொஞ்சம் கேப் விட்டு நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ வந்து மார்ஜின் ரைட்டில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ மார்ஜின் ரைட் ஒரு 10 பிக்சல் கொடுக்கலாம். ஸோ இப்போ இதோட அவுட்புட்ஸ் பார்க்கலாம்.
ஸோ ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து கிளியரான ஒரு நேவிகேஷன் பார் கிடச்சிருச்சு. பட் வந்து இப்போ என்னன்னா இது வந்து எந்த ஆப்ரேஷனுமே பெர்ஃபார்ம் ஆகலை. அதாவது வந்துட்டு இப்போ ஹாவர் பண்ணால் என்ன நடக்கணும் அப்படின்னு நம்ம எதுவுமே சொல்லலை. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இந்த லிங்க்ஸை வந்து ஹாவர் பண்ணோம்னா இதோட பேக்ரவுண்ட் கலர் வந்து நமக்கு சேஞ்ச் ஆகணும். ஸோ இல்லைன்னா வந்து இதோட ஃப்ரண்ட் கலர் சேஞ்ச் ஆகணும். ஸோ அதுக்கான என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ nav a இப்போ இந்த இடத்துல சுடோ கிளாஸ் யூஸ் பண்ண போகிறோம். a டாட் ஹோவர் அப்படின்னு கொடுக்குறப்ப நமக்கு வந்து இதோட கலர் வந்துட்டு black ஆகணும். தென் வந்துட்டு இதோட பேக்ரவுண்ட் கலர் வந்துட்டு ஒயிட் ஆகணும். ஸோ இப்போ கொடுத்துருக்கோம். இப்போ வந்து நம்ம ஹோவர் பண்ணோடனே இந்த நேவிகேஷன் பாரில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம பேஜ் ரிஃப்ரெஷ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஹோவர் பண்ணோன்னா அந்த இடத்துல மட்டும் நமக்கு பேக்ரவுண்ட் சேஞ்ச் ஆகும். அதாவது வந்துட்டு ஹோமை ஹோவர் பண்ணோம்னா அந்த டெக்ஸ்ட் வந்து பிளாக் கலர்லையும் தென் அதோட பேக்ரவுண்ட் கலர் வந்து ஒயிட்லேயும் நமக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ வந்து நம்ம ஒரு ஆல்மோஸ்ட் சூப்பரான ஒரு நேவிகேஷன் பார் ரெடி ஆயாச்சு. தென் நம்ம வந்துட்டு எப்படி ட்ராப் டவுனை வந்து ஜென்ரேட் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ட்ராப் டவுன் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அந்த ட்ராப் டவுன் க்ரியேட் பண்ணுறதுக்கு நமக்கு செலக்ட் அப்படிங்கிற ஒரு டேக் இருக்குது. ஸோ அந்த டேக் க்ரியேட் பண்ணோம்னா நமக்கு வந்து ஒரு blank ட்ராப் டவுன் வந்து நமக்கு க்ரியேட் ஆகிடும். ஸோ இந்த செலக்டில் வந்துட்டு நம்ம ஆப்ஷனை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். அதாவது வந்து ஆப்ஷனுங்கிற ஒரு டேகை ஆட் பண்ணணும். அந்த ஆப்ஷன்ற டேகில் வந்துட்டு ஆப்ஷனுக்கு வந்து ஒரு வேல்யூ மென்ஷன் பண்ணுறோம். ஸோ தென் வந்து ஆப்ஷனுக்கு ஒரு நேம் வைக்கிறோம். இப்போ வந்துட்டு இந்தியா அப்படின்னு ஒரு நேம் வைக்கிறோம். தென் இதோட வேல்யூ இந்தியா. ஸோ இதே மாதிரி ஒரு கண்ட்ரீஸோட ஆப்ஷனுக்காக ஒரு ட்ராப் டவுன் கிரியேட் பண்ணுறோம். USA தென் அதோட நேம் வந்துட்டு USA. தென் வந்து நெக்ஸ்ட் ஆப்ஷனில் வந்துட்டு வேல்யூ UK. ஸோ தென் இதோட நேமும் UKன்னு கொடுத்துட்டோம். ஸோ இப்போ இந்த ட்ராப் டவுன் எப்படி ஒர்க் ஆகுங்கிறத பார்ப்போம். ஸோ நம்ம பேஜ் ரிஃப்ரெஷ் பண்ணோடனே நமக்கு இந்த இடத்துல ஒரு ட்ராப் டவுன் கிடச்சிருக்கு. ஸோ இது வந்து இந்த ட்ராப் டவுன் பார்த்தோம்னா எது வேணுமோ நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து யூஎஸ்ஏன்னு கிளிக் பண்ணால் யூஎஸ்ஏ கிளிக் ஆகிடும். UK அப்படின்னா அந்த UK கிளிக் ஆகிடும். ஸோ இதுதான் வந்துட்டு CSS யூஸ் பண்ணி ட்ராப் டவுன். இப்போ வந்து இது வந்து பிளைனாக இருக்குது. ஸோ இதை வந்து எப்படி நம்ம டெக்கரேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இந்த ஸ்டைலில் வந்துட்டு செலக்ட் அப்படிங்கிற டேகை கொடுக்குறோம். ஸோ அந்த டேகில் வந்துட்டு பேக்ரவுண்ட் கலர் எல்லோ அப்படின்னு கொடுக்குறோம். தென் இந்த டெக்ஸ்ட் கலர் வந்துட்டு ஒயிட் அப்படின்னு கொடுக்குறோம். ஸோ இதோட அவுட்புட் இப்போ எப்படி வருது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ நம்ம பேஜ் ரிஃப்ரெஷ் பண்ணியாச்சு. ஸோ இனிஷியலாக பார்த்தோம்னா நமக்கு வந்து பேக்ரவுண்ட் கலர் எல்லோவில் வந்திருக்கு. ஸோ இது எல்லாமே வந்துட்டு நமக்கு அந்த கலரில் வந்துருச்சு. பட் நம்ம எதை ஹோவர் பண்ணுறோமோ அது மட்டும் நமக்கு ப்ளூ கலரில் இருக்குது. சப்போஸ் நம்ம இதையும் நம்ம சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னம்னா ஸோ அதுக்கான ஒர்க்கையும் பண்ணலாம். செலக்ட் ஹோவர்னு கொடுத்து இப்போ வந்துட்டு இதோட கலர் வந்து நமக்கு வந்து பிங்க் அப்படின்னு மாறணும்னா இதோட அவுட்புட் எப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ நம்ம ரிஃப்ரெஷ் பண்ணியாச்சு. இப்போ இந்த இடத்துல ஹோவர் பண்ணுறப்ப பார்த்தோம்னா நமக்கு பிங்க் கலர் வந்துடுது. ஸோ வந்து இனிஷியலாக ஒயிட் கலர் தென் ஹோவர் பண்ணுறப்ப நமக்கு பிங்க் கலர் வந்துடுது. ஸோ இதுதான் வந்துட்டு CSS யூஸ் பண்ண ஒரு ட்ராப் டவுன் மெனு. ஸோ இந்த சாப்டரில் நம்ம வந்துட்டு 4 ஐட்டம்ஸ் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் வந்து சுடோ கிளாஸ், சுடோ எலிமெண்ட்ஸ், நேவிகேஷன் பார் அண்ட் ட்ராப் டவுன். ஃபஸ்ட்டு சுடோ கிளாஸஸில் என்ன பார்த்தோம்னா வந்துட்டு செலக்டர்ஸில் வந்து எக்ஸ்ட்ரா என்ஹான்ஸ் பண்ணுறாங்க சுடோ கிளாஸஸ் பார்த்தோம். ஸோ அதில் வந்து ஆல்ரெடி பார்த்த லிங்க், விசிட்டட், ஆக்டிவ் அண்டு ஹோவருங்கிறது பார்த்தோம். தென் வந்துட்டு ஃபஸ்ட்டு சைல்டு, லாஸ்ட் சைல்டு அண்ட் nth சைல்டு அப்படிங்கிறத பார்த்தோம். தென் சுடோ எலிமெண்ட்ஸில் வந்துட்டு ஃபஸ்ட் லைன், ஃபஸ்ட்டு லெட்டர் அப்படிங்கிறது பார்த்தோம். தென் வந்துட்டு CSSல நேவிகேஷன் பார் பார்த்தோம். அதாவது வந்து எப்படி ஒரு நேவிகேஷன் பார் ஜென்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறது பார்த்தோம். தென் CSSல ட்ராப் டவுன் எப்படின்னா நம்ம வந்து செலக்ட் அப்படிங்கிற ஒரு டேகை யூஸ் பண்ணி அதுக்கு கீழே ஆப்ஷன் அப்படிங்கிறத ஒரு வேல்யூ செட் பண்ணி ஒவ்வொரு ஆப்ஷனுக்கும் நம்ம ஒரு வேல்யூ செட் பண்ணி அதை டிஸ்பிளே பண்ண வச்சோம். ஸோ வந்து இந்த சாப்டர் வந்து இது ஃபுல்லாக பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டில் வந்துட்டு எப்படி வந்து CSSல வந்து யூஸ் பண்ணி ஒரு இமேஜ் கேலரி கிரியேட் பண்ணுறது, எப்படி அதோட ஒப்பாசிட்டி கம்மி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். தேங்க்யூ.